நான் செல்லகுமார்ட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். நான் இந்த விழாவுக்கு புலி படத்துக்கு பிறகு நான் எந்த இசை வெளியீட்டு விழாவிலேயோ எந்த ஃபங்க்ஷன்லேயோ நான் இன்னும் கலந்துக்க விரும்பல. ஏன்னா எனக்கு வந்து அதில் ஒரு ஆதங்கம் இருக்குது. என்ன ஆதங்கன்னா, நான் புலிங்கிறத பற்றி இங்கே ஒரு நண்பர் கூட இத்தனை புலி ரைமிங்காக டைமிங்காக பேசுவேன். நண்பர் நல்லா பேசினார். நல்ல காரணம். நான் புலியை பற்றி அதிகமாக பேசுனதுக்கு காரணம் எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தா இன்றைக்கி விளக்கத்தை சொல்லிடுறேன். எனக்கு புலின்னா பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா, நான் ஒரு சிவபக்தன். புலித்தோலை உடுத்தியவன் சிவன் அல்லவா, நான் அவனுடைய பக்தன் அல்லவா. அந்த புலினா எனக்கு பிடிக்கும். ஏதோ அடுக்குன்னு டிஆரோடது அடுக்கு மொழின்னா அது அவ்வளோ பெரிய பரபரப்பு எவ்வளோ ரீச் ஆகிருக்குங்கிறதுக்கு பிறகு அது ரீச்சான விஷயத்தை எடுத்து மற்றவங்க அதை வந்து வேறு பார்வையில் பார்த்தா தப்பு இல்லை, வேறு கோணத்தில் பார்த்தா தப்பு இல்லை. அதை எந்த டிவியில் வெளியிட்டாங்களோ அந்த டிவியில் வந்ததுக்கு பிறகு யார் யார் அதை எப்படி பார்த்தாங்கங்கிறது கடவுளுக்கு தெரியும். நான் ரொம்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு போன பிறகு கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளானேன். நான் எந்த ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு சொல்லிட்டேன். ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு செல்லகுமார் வந்தே தீருன்னு கூப்பிட்டார். நான் பார்வையாளனாக வரேன்னு சொன்னேன், உங்களோட நண்பனாக வரேன்னு சொன்னேன். நான் இங்கே ஒரு பேச்சாளனாக வரவே இல்லை. நான் பேச்சாளனாக வந்தால் எல்லாரையும் பற்றி பேசணும். நான் ஒவ்வொருத்தரை பற்றியும் அடுக்குனாலே எனக்கு டைம் ஆகும். ஆனால் நான் இங்கே வந்திருக்கிறது யாராக வந்திருக்கேன்னு சொன்னால், பிடி செல்லகுமாரோடைய நண்பனாக வந்திருக்கேன், அவருடைய நல விரும்பியாக வந்திருக்கிறேன். வாலு திரைப்படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தப்ப அதை பற்றி என் கிட்டக்க வந்து பேசுகிறதுக்கு வந்த விஜய் சாருடைய பிஆர்ஓவாக மட்டுமல்லாமல் என்னுடைய நல விரும்பியாக விஜய் சார் வச்சு படம் எடுக்கக்கூடியதா வந்து அவருடைய தூதனாக வந்த ஒரே தமிழ் சினிமாவில் வந்து கேட்ட ஒரே ஒரு இதயம் பிடி செல்லகுமார் தான். அவர் இங்கே ரொம்ப ஒரு வார்த்தை அதிகமாக சொன்னார். புலி படத்தோட ரிலீஸ் அன்னைக்கு ராத்திரி போய் நான் நிற்கிறேன்னா, உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. இது வள்ளுவன் சொன்ன வாக்கு. உடனே இது ஏதோ டி ராஜேந்தர் அடுக்க மொழியில் ஏதோ எதுக மொழியில் சொல்கிறான்னு எழுதிடாதீங்க, வள்ளுவர் சொன்னது. ஏன்னா பெரிய ப்ராப்ளம் இங்கே வள்ளுவரை பற்றியே தெரியாதவங்களாம் இருக்கான். அப்படி உள்ள நாடு. ஏன்னா இன்னும் ரொம்ப அதிகமாக நல்ல தமிழ் பேசிட்டாக்கா அவர்களுக்கு ரொம்ப கஷ்டம். நான் அதனால் இது வள்ளுவர் சொன்னதுங்க, அது திருக்குறள் சொன்னது. அவர் பேர் திருவள்ளுவருங்க. அவர் தாடி வச்சுருப்பார், ஆனால் அவரோட தாடி வெந்தாடி. நல்ல வேலை என்னோட தாடி கருந்தாடி, தப்பிச்சேன். அப்படினால இனிமேலுக்கெல்லாம் இது ரொம்ப இலக்கிய தமிழ் அதெல்லாம் பேசுகிறலாம் அந்த காலம். இனிமேலாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது, அப்படிலாம் பேசுகிறது இதுன்னு. ஆனால் பிடி செல்லகுமாரோடைய அந்த படத்தோட ரிலீஸ் அன்றைக்கி ராத்திரி போய் நான் நின்னேன்னா, அவர் சிபு தமிழ் தான். பிடி செல்லகுமார் என்ன பற்றி சொன்னால் கூட பரவாயில்ல, சிபு தமிழ் சொன்னார். அத்தனை பேர் அங்கே ராத்திரிலேருந்து காலையில் வரைக்கும் இருந்தாங்க. ஆனால் உண்மையிலே அந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு பாடுபட்டது டிஆர்னு சொன்னார் பாருங்க. எனக்கு செல்லகுமார் சொன்னதை விட அந்த இதயம் சொன்ன இந்த வார்த்தைக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா தமிழ்நாட்டில் நன்றி மறந்தவர்கள் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டாங்க பர்சன்டேஜ். நான் ஜென்ரலாக சொல்கிறேன், நான் வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் என்ன மாதிரி இருந்துராதீங்க அப்படிங்கிறதுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு உதாரணமாக வச்சுங்க. தமிழ் சினிமா கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, ஒளிப்பதிவு, இயக்கம், டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஒரு பீப் சாங் பிரச்சனையா, சிம்புவோட பிரச்சனையா, ஒரு ஃபாதராக எல்லாத்தையும் கை கொடுக்கறதுக்கு யாரும் துணைக்கு வரலன்னா கூட எல்லாத்தையும் மறந்து போராடி இன்னைக்கு வரைக்கும் தூக்கி நிற்கிறேன்னா காரணம் நீங்கள் எல்லாரும். உடனே என்ன டி ராஜேந்தர் பெரிய பெரிய கும்பலாம் நினச்சிடாதீங்க சார், ஒன்றுமே கிடையாது. என்கிட்ட நான் இன்றைக்கி மனுஷனாக நிற்கிறேன்னு கேட்டால் ஒன்றே ஒன்று தான் சார். என்கிட்ட 3 விஷயம் இருக்குது, இதை மட்டும் சொல்லிட்டு போய்டுறேன். ஒன்று கடவுள் நம்பிக்கை, இன்னொன்று தன்னம்பிக்கை, 3வது ஜோதிட நம்பிக்கை. இந்த 3 கை இருந்தாக்கா, இந்த 3 கையை வச்சு தான் என்னோட வாழ்க்கை. இதை நம்பிய காரணத்தால் தான் நான் வாழ்க்கையில் ஆகவில்லை மொக்கை. இதை வைத்துத்தான் என்னுடைய வாழ்க்கை. இப்படிலாம் பேசுறதுனால என் கையில் கொடுத்துருக்காங்க இந்த மைக்கை. இந்த பேச்சுக்கு கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை அவங்க லைக்குன்னு அடிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா நான் அந்த ராஜா இந்த ராஜாலாம் அடுக்கிறதுக்கெல்லாம் இங்கே வரலைங்க. நான் எதுக்கு அதை வச்சோன்னு அதுக்கு உடனே அந்த பெருங்காயம் இந்த பெருங்காயம் முன்னாடி எழுத விளக்கண்ண ராஜேந்தர் இந்த புலி அடுக்கினேன் உனக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் தெரியாதா? நீ நக்கல் பண்ணா நானும் நக்கல் பண்ணுவேன்.
வாழ்க்கையில நக்கல் யாரதான் பண்ணல? நக்கல் கடவுளே இந்த உலகத்தில் ஒத்துக்காதவன் இருக்கிறான். நாத்திகவாதி கல்லால் அடிப்பான், நாத்திகவாதி சொல்லால் அடிப்பான், நாத்திகவாதி செருப்பால கூட அடிப்பான் கடவுளை. அதுக்காக கடவுள் ஐயோ நம்மளை கல்லால் அடிக்கிறானே, சொல்லால் அடிக்கிறானே, நம்மளை வந்து செருப்பால் அடிக்கிறான்னு கடவுள் கஷ்ட முடியுமா? இதனாலதான் கடவுள் கல்லா இருக்கிறார். ஏன்னு கேட்டா உலகத்துல கிண்டலும் கேலியும் இருக்கும். ஒரு நெல்லை சீமையிலேருந்து வந்து ஒரு தமிழ் உணர்வோட இந்த டைட்டில் வைக்கிறது ஒரு தில்லு வேணும்ல. அங்க அந்த தில்லை பார்த்து தான் என்கிட்ட இருந்து சொல்லு வந்தது, வேற எங்கன்னு வரல. ஓகே, அது அடுத்த படத்துக்கு பாருங்க, தமிழ் இன்னொன்று ஒரு டைரக்டர் முதல்ல ஃபர்ஸ்ட் செலக்ஷன் கேப்டன் ஆஃப் த ஷிப் யாருன்னு கேட்ட டைரக்டர் அவர் செலக்ட் பண்ணாரு. சூப்பர். அடுத்தது வந்து எல்லாத்துக்குமே ரெண்டு. அவர் சொன்னார் ஒரே தெருவில் இருக்க என்ன சந்திக்க முடியல, பேச முடியலன்னு. நான் என்ன வேணாம் நான் சொன்னேன். நண்பா ஜீவா, நீ என் பக்கம் நீ திரும்பல, நீ என்ன விரும்பல, நான் வார்த்தை இன்னும் வந்துட்டு அரும்பல, அவ்வளவுதான். தட்சால் நீ வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது. எனக்கு வந்து ரெண்டு, இந்த படத்தோட ஹீரோவா அந்த ஜீவா செலக்ட் பண்ணது. உடனே ஜீவா சிரிச்சோன்னே எனக்கு ஜீவா ஏன் பிடிக்கும்னு கேட்டா அவங்க அப்பாவை எனக்கு பிடிக்கும். ஏன்னு கேட்டா என் இனிய நண்பர் புது வசந்தத்தை கொடுத்த அந்த விக்கிரமன், தமிழ்நாட்டில் அத்தனை புது இயக்குநர்களை அறிமுகம் செய்து அந்த ஆர்வி சௌத்ரி என்ற ஒரு மனிதர், மாமனிதர், அவருக்கெல்லாம் ஒரு மகனா பிறக்கிறதே பெரிய பாக்கியம். அப்படிப்பட்ட ஹீரோ. அதனாலதான் எனக்கு உடனே ஜீவா அவருக்கு வந்து ஒரு அல்வா கொடுத்து அடுத்த பட காட்சி டவுட்டை கேட்கக்கூடிய ரகமே நான் கிடையாது. ஒரு பண்பான பையன், எங்கே போனாலும் என்கிட்ட வந்து மரியாதையாக வந்து என்கிட்ட பேசுவார். இப்போ இந்த படத்துக்கு ஒரு கெட்டப்புக்கு வச்சிருக்காரு பொழுது தாடி, நானும் தாடி தான், பரவாயில்ல. என்னோட தாடி நிரந்தர தாடி. இப்போ நீ வந்து இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக தாடி வச்சிருக்க, படத்துக்கா இல்லை படத்துக்காக வைக்கலாம், ஓகே. ஆனால் நான் படத்துக்காலாம் தாடி வைக்கிறதே இல்லை, என்னோட பரம்பரை தாடி இது. என்ன பார்த்தா பல பேர் தாடி அது வச்சுங்க. அதனால எனக்கு சிபிராஜ் ரொம்ப பிடிக்கும், அவர் ரெண்டாவது ஹீரோ. அடுத்தது அந்த படத்தின் கதாநாயகி ஹன்சிகா, அந்த நல்ல நடிகைன்னு மட்டும்தான் எல்லாரும் சொன்னாங்க. நான் நடிகைகளை பற்றி அதிகமாக பேசுறது கிடையாது, நடிகைகளை பற்றி பேசுறது நிறைய பேர் இருக்காங்க. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் நல்ல பொண்ணு, நல்ல ஒரு அந்த பொண்ணு வந்து ஒரு குழந்தை மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும். ஷீஸ் லைக் ரொம்ப ஒரு சின்ன பேபி மாதிரி அந்த பொண்ணு. அவ்வளோதான். அந்த பொண்ணை பற்றி எனக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறேன். எதுக்காக சொல்லணும், அந்த பொண்ணுக்கு நான் ஒரு நன்றி சொல்லணும். நான் சொல்கிறதுக்கு வேறு மேடை கிடைக்காது அப்படின்னு. வாழு திரைப்படம் வந்து யாரோ எடுத்த படம். நான் அதோடைய பிரச்சனைகள்லாம் நான் எடுத்துக்கிட்டு அத்தனை கோடி கடன்பட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது நான் ஒரு தெரியாத அந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருந்தேன், தாறுமாறுன்னு. அந்த பாட்டு, அந்த படத்தை அந்த ப்ரொடியூசர் ஷூட் பண்ணாமல் போயிட்டார். அந்த பாட்டை நான் ஷூட் பண்ணணும்னு முடிவு பண்ணோன்னே கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபா செலவு பண்ணி இந்த பாட்டு எடுக்கிறேன். அந்த பாட்டுக்கு வந்து திரும்ப வந்து ஒரு கதாநாயகி திரும்ப கூப்பிட்டா வந்து நடிக்கணும்னு அவசியமே இல்லை. டிஆர் சார் கூப்பிட்டாரா, அது டிஆர் சார் கூட இல்லை, டிஆர் அங்கிள் சொன்னாரா நான் வரேன் இன்னும் வந்து எதுவுமே எதிர்பார்க்காம எந்த வார்த்தையுமே சொல்லாம அவ்வளவு கோஆபரேட் பண்ணி இரவெல்லாம் அந்த ஷூட்டிங் நடந்தப்ப ஒரு ஷாட் கூட டிலே பண்ணாம நடிச்சு கொடுத்த இப்படிப்பட்ட நடிகைகளும் தமிழ் திரையுலகத்துக்கு வட இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்கன்னா அந்த பொண்ணுக்கு நன்றி. ஏன்னு கேட்டா அவ்வளோதான், அந்த பொண்ணை பற்றி தான் சொன்னேன். உடனே இதுக்கு வேற திங்கிங்லாம் போனால் அதுக்கெல்லாம் நான் பொறுப்பே கிடையாது. நானும் ஜேர்னலிஸ்ட் தானே, நானும் டி ராஜேந்திர உஷா பத்திரிகை நடத்தினேன், இப்போ குரல் டிவி நடத்திக்கிட்டு இருக்கேன், குரல் டிவி.com. அவ்வளோ அந்த பொண்ணு. அது அடுத்தது வந்து படத்தின் இசையமைப்பாளர் இமான் அவர்கள். அவர் சிங்கிள் ட்ராக்லேயே பாட்டு போட்டு விட்டு அதை நம்ம அவர் வேற வந்து அந்த பாட்டு எப்படிங்க இது இந்த சூழ்நிலையில அதான் வேணாம் நண்பா, நீ என்னோட ரசிகன்னு சொன்னாங்க. இல்லை நீ கூப்பிட்ட வந்த பேசின இயக்குனர். அதே மாதிரி இந்த பாட்டு விவேக் வந்து உண்மையிலே பாடலாசிரியர். அவர் வந்து நல்ல ஓப்பனிங் இந்த பாட்டை இது பண்ணார், நல்ல வரிகள் சொன்னார். என்னோட ரயில் பயணங்கள் படத்தோட பாடல்களோட வரிகளை கூட நினைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்குடைய இளைஞனை ஒரு கலைஞனை ஒரு கவிஞனை பார்க்கிறேன். வாழ்க. படத்தின் வசனகர்த்தா ஞானகிரி, வாழ்த்துக்கள். அப்புறமா வந்து படத்துடைய ஒளிப்பதிவாளர் ஆஞ்சநேயலு. நான் ஒரு ஆஞ்சநேய பக்தன். ஆஞ்சநேயலை சுருக்கி கூப்பிட்டால் ஆஞ்சி. இந்த படத்துக்காக ஓடி மாஞ்சி உழைத்த ஆஞ்சி, வாழ்க. அது மட்டுமல்ல, அவர் ஏன் ஸ்டாண்ட் பண்றாருன்னா ஒரு காட்டில் வேலை செஞ்சா கூட ஸ்டாண்டே போட மாட்டாரு, அப்படி ஸ்டாண்டு போடாம வேலை அந்த செஞ்சதுனால ஸ்டாண்ட் பண்றாரு, அவருக்கு வாழ்த்துக்கள். எஸ்சிஎஸ்சி சொன்ன வார்த்தை அதுக்காக சொல்ல வரேன். அடுத்தது வனராஜா, அவர் சொல்றாரு வனத்தில் வன ரோஜாவாக இருந்தால் நல்லா இருக்குன்னு இந்த வரவேற்று பேசினாரு. ரோஜா வாடி விடிங்க, ராஜா தான் வாட மாட்டான். வனராஜா கலை இயக்குனர். அதே மாதிரி எடிட்டர் சாபு ஜோசப்பு. இப்படி அப்புறமா என்கிட்ட கையில் வேறு லிஸ்ட் எதுவும் இல்லை. இவ்வளோ தயாரிப்பாளர் பிடி செல்வகுமார். எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தை வெளியிட வந்திருக்கக்கூடிய என் இனிய நண்பர் காஸ்மோ சிவகுமார்.
ஃபர்ஸ்ட் சிபிராஜோட படத்தை வெளியிட்டாரு. அடுத்தது வந்து நம்மளுடைய இனிய நண்பர் ஜெயம் ரவியோட நம்மளுடைய ரோமியன் ஜூலி வெளியிட்டாரு. அடுத்த 3வது படமும் இதை அதை சொல்லிட்டு இந்த 4வது படமும் இமான் இசையச்ச படத்தை பண்ண போறேன்னு சொன்னார். காஸ்மோ சுகுமார் நல்ல மனிதர், ஒரு வினயேஸ்வரிலே வித்தியாசமான மனிதர். என்னுடைய வாழு திரைப்படத்தின் வெளியீட்டுக்கு என்னோடு எந்த அளவுக்கு பிடி செல்வகுமார் உடன் நின்றாரோ அதை போல் உடன் நின்ற நண்பர் தான் நம்ம காஸ்மோ சிவகுமார். அதனால எதற்காக இதை சொல்றேன்னா, என்ன நான் பேச வரல, நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் பேசணும்னு கடைசியில் இவ்வளோ பில்டப் கொடுத்து இதை வந்து ஒரு மீடியாவில் ஒரு இது பண்ணணும்னு நினைக்கக்கூடிய செல்வகுமாரை இனிமே வந்து அனாவசியமாக இனிமே உங்கள் வார்த்தையை நான் நம்ப மாட்டேன் செல்வகுமார். என்ன நீங்கள் வந்து எனக்கு வந்து யாருக்கு வேணால் அல்வா கொடுங்க, எனக்கு மட்டும் அல்வா கொடுக்கவே கொடுக்காது. ஏன்னா சத்யராஜ் சார் அல்வா கொடுக்கலாம், சிபிராஜ் கொடுத்தா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா சத்யராஜ் ஆனால் எனக்கு மட்டும் அல்வா கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் சொல்லுவார், டிஆர் சாருக்கு என் விஷயம் எல்லாம் தெரியும் சிபி, நான் அவர்கிட்ட மட்டும் அல்வா கொடுக்க முடியாது, எனக்கு அதிகமான சம்பளம் கொடுத்த பெரிய ஆள் அவருன்னு ஒரு மேடையிலே பேசுகிறா சிபிக்கு தெரியும். அதனால் வந்து பிடி செல்வகுமார் ஒரு யதார்த்தமான மனுஷர். இன்னொன்று ஒரே ஒரு விஷயம், இந்த விஷயத்தில் படத்தில் அது அப்படி எடுத்திருக்காங்க இப்படி எடுத்திருக்காங்க என்ன பண்ணி சொல்கிறேன்னு வச்சுங்களேன், எதை பற்றியுமே தெரியாமல் ஒரே ஒரு பாட்டு ப்ளே பண்ணாங்க. அதை வச்சுக்கிட்டு கேட்டுட்டு இந்த படத்தில் அப்படி இருக்கும் அது இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ரொம்ப பொய்ங்க. எதுவுமே தெரியாமல் அங்கே இன்னொன்று என்ன கோடம்பாக்கத்தில் இந்த ஃபங்க்ஷன்லாம் வச்சுட்டு என்னை கூப்பிடாதப்பான்னு சொன்னேன். வரத்துக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே டிராஃபிக்குங்க. இந்த டிராஃபிக்கில் நான் வந்து அந்த காலத்தில் நான் எஸ்ஏசிலாம் வந்தப்போ நாங்களாம் ஒரு 1/2 மணி நேரத்தில் இந்த கோடம்பாக்கத்துக்கு வந்து படம் எடுத்து செட்டு போட்டு எடுத்த காலம் அதெல்லாம் வேறு. இந்த காலம் மாறி போச்சு. நான் லேட்டாக வந்துட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் ஒரு காரில் வந்தேன், அது அந்த கார் வந்து இவ்வளோ லேட்டாக வரும் நான் வாழ்க்கையில் என்னோடய கார் இல்லை, என் டிரைவர் இல்லை. என் டிரைவராக இருந்தால் நான் வந்து பயங்கரமாக எஸ்சி ஒன்று சொன்னார், டயர் வேணும் அப்படி, வாழ்க்கையில் வந்து ஃபயர் வேணும்னாரு. அவர் ஃபயர் வேணும், ஃபயர் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். நான் என்ன சொன்னோம்னா ஒயர் இருந்தால் தான் கரெக்டு, ஒயர் இருந்தால் தான் கரண்ட்டு, டயர் இருந்தால் தான் காரு. அதே மாதிரி ஃபயர் இருந்தால் தான் ஒரு இயக்குனரோட எல்லாருக்குமே லைஃப்பில் ஃபயர் வேணும். எஸ்ஏசி சொன்ன அந்த ஃபயர் இந்த டைரக்டர்கிட்ட பேசுனதுலேயே பார்த்தேன். வாழ்த்துக்கள். இந்த பாட்டு வந்து என்கிட்ட சொன்னார் நம்ம பிடி செல்வகுமார், இந்த பாட்டை நீங்கள் பாடணும் படத்தில் ஆடணுன்னு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ரொம்ப ஒரு நானே பாடி நானே ஆடுறதுலாம் எந்த இதில் என்ன விஷயம்னு எனக்கே தெரில. ஏன்னா அதாவது வடிவேல் மாதிரி தான் திங்க் பண்ணு, என்னை வச்சு காமெடி பண்ணலையே அப்படின்னு கேட்காம கேட்கணும் போல இருந்தது. என்ன ரொம்ப இப்போ இன்னொன்று சார், நான் வந்து நான் முன்னெல்லாம் வேகமாக பேசுவேன், கோபமாக. இனிமேல் அதெல்லாம் பேசுகிறேன். நான் வந்து என்ன முட்டாள்னு சொல்கிறேன். அது இதில் எதுக்கு? நான் அடுத்தவனை மாற்றுறத விட என்ன மாற்றிக்கிட்டேன். நீ என்ன இப்படின்றியா போகணும், எனக்கு என்னோட அறிவு இவ்வளோதான்றியா, பரவாயில்ல, என் ஞானம் இவ்வளோதான். நான் தெரியாதனமாக படித்த படிப்பு கொஞ்சம் தான். நான் கொஞ்சோண்டு எம்ஏ படிச்சுட்டேன், எம்ஹெச்டி படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லா படிக்கிறது, எல்எல்பி படித்தேன், அது முடிச்சு சட்டம் படித்தேன், அப்புறம் பிஹெச்டி பண்ணேன். இந்த படிப்பில் இதெல்லாம் பெற்ற அறிவு பத்தலை, இன்னும் கொஞ்சம் அறிவு தர வேண்டும் என்று கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன். இந்த போக்கி ராஜா ஃபங்க்ஷனில் வந்து நான் வந்து பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன், இதுதான் பெரிய விஷயம். ஆனால் நான் பேசுகிற ஸ்டைலில் பேசாமல் பேசுகிற மாதிரிங்க, அதான் புது விஷயம். டி ராஜேந்தர் வெறும் எதுக்க மோன மட்டும்தான், எதுக்க மோனம் இல்லை, எனக்கு அடுக்கு மொழியும் பேச தெரியும், எல்லா மொழியும் பேச தெரியும். தெலுங்கு காவாలంటే తెలుగు కూడా బాగా తెలుసు, ఆంజనేయులకు బాగా తెలుసు. తెలుగు అంటే తెలుగు, హిందీ అంటే హిందీ మాలుమే, కన్నడ ಸ್ವಲ್ಪ ಗೊತ್ತು, മലയാളം സിബിത മീൻസ് മലയാളം കുറച്ച് അറിയും. ഞാൻ മലയാളം പറയും. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் என்றால் நான் இங்கிலீஷும் கூட பேசும். அது எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் இனிமேல் பேசுவேன்னு சொல்லி நீங்கள் எனக்கு எந்த பட்டம் கொடுத்து நான் எந்த இடத்துல எனக்கு கூட நான் ஒரு என்னை உட்கார வந்தாங்க, இது ஹன்சிகா உட்காந்துருந்தாங்க, அதுக்கு பக்கத்தில் இந்த சேர் இருந்தது, நான் போய் உட்காந்தேன்னா நான் இந்த நாற்காலிக்கெல்லாம் ஆசைப்படுறவனே இல்லை. அதே மாதிரி நாற்காலிலாம் வேணும்னு நாட்டில் அலையறவனுக்கு மத்தியில் கதாநாயகிய கை கூட தொட்டு நடிக்காம ஒரு வாழ்க்கையில் இத்தனை வருஷம் ஒரு சீன் சொல்லி கொடுக்கறது கூட ஒரு பொண்ணை தொடாம 35 வருஷம் வாழ முடியுமா வாழ்ந்துருக்கிறேன். இதுக்கெல்லாம் யாரும் அவார்டே தர மாட்டாங்க, எனக்கு தேவையே இல்லை. ஏன்னு தெரியுமா, இன்னை வரைக்கும் நான் அவார்டுக்கு அலைஞ்சதே கிடையாது. என்னோட முதல் படத்தில் கூடையில கருவாடு கூந்தலிலே பூக்காடுன்னு எழுதணும் தெரியுமா. எனக்கு கருவாடு மேல கூட ஒரு பாசம் உண்டு, இந்த அவார்டு மேல நம்பிக்கையே இல்லை. ஏன்னு கேட்டா கருவாடும் காசு கொடுத்தா வாங்கணும், இந்த காலத்தில் அவார்டும் காசு கொடுத்தா வாங்க வேண்டியிருக்கு. எனக்கு அந்த மாதிரி அவார்டு எனக்கு மக்கள் கொடுத்த இது
அந்த ரிவார்டு அது மட்டுமே எனக்கு போரும், வேற எதுவுமே வேணாம். ஆனால் ஒன்று மட்டும், இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஏதோ சம்பந்தமே இல்லாத இவ்வளவு விஷயங்களை வெளியே பணியாற்றின அத்தனை பேருக்கும், வெளியிடக்கூடியவர்களுக்கும், இன்னொன்று என்னுடைய நண்பர் பிடி செல்லகுமார் உருவாக்கின எஸ்சிஎஸ்சிக்கும் நான் அவர் சார்பாக எல்லாருக்கும் ஒன்று வாழ்த்துதலையும் நன்றியும். இந்த இயக்குனர் ஏன்னு கேட்டால் என்னையும் வந்து பாட வைக்கணும், என்னையும் ஆட வைக்கணும்னு நினச்ச ஒரு ரசிகனாக அந்த மனிதன் இருந்ததுக்காக அந்த கலைஞனுக்கு. நான் ஃபேஸ் ரீடிங் தெரிஞ்சவன். இந்த ஃபேஸ் ரீடிங் தெரியாட்ட இத்தனை புதுமுகங்களை நான் அறிமுகப்படுத்திக்க முடியுமா? நான் அறிமுகப்படுத்தின புதுமுகங்களை இப்படி தான் கிளிக் ஆக முடியுமா? அதனால் கிளைமாஸாக ஒன்றே ஒன்று, அத்து விட்டா அது என்ன அத்து விட்டா அப்படின்னு கேட்டாக்கா அது ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் அறுத்து விட்டா, அதான் அத்து விட்டா. ஆனால் எப்போ ஒரு பொண்ணு அத்து விட்றா? நாங்களும் என்னன்னு கேட்டால் கட்டடிப்போம் காலேஜுக்கு, காதலிப்போம் மேரேஜுக்கு எழுதி அந்த காலத்தில் வந்த காலத்தில் என்ன அத்து விட்டா அப்படின்னு விவேக் சொன்னா, நான் சொல்றேன் பொண்ணு ஃபர்ஸ்ட் எங்க காதல் ஸ்டார்ட் ஆகுது, மச்சான் லுக்கு விட்டா, ஓகே மச்சான், அடுத்து லுக்க விட்டா, அத்தை விட்டா, அப்புறமா என்ன விட்டா, மச்சான் அப்படியே முடிய குதிரை பாரு, ஜாட விடுறா, அடுத்து ஜாட விட்டா, ஓகே மச்சான் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி அப்படி டைலாக் ஒன்று விட்டா, அத்தை விட்டா விடு, அடுத்தது மச்சான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு சொன்னா, ஓ டே, அடுத்து வார்த்தையை விட்டா, சரி அத்தை விட்டா, அப்புறமா என்ன, அடுத்து என்ன விட்டா அப்படின்னு விட்டா, ஒன்று எஸ்எம்எஸ் விட்டா, அப்புறமா வார்த்தையை விட்டா, மனசை விட்டா, எல்லாத்தையும் விட்டா, கடைசியில் அத்து விட்டா. இப்படிதான். எப்படின்னு கேட்டா அப்படியே அப்படி தூண்டி போட்டோம்னா, அதுல எற வச்சோம்னா அப்படியே அந்த மீன் சிக்கு சிக்கு சிக்குன்னு அப்படியே இழுக்கும். அப்படி இழுக்கிற மாதிரி அப்படியே இழுப்பா, அத்தை விட்டா இத்த விட்டா, அத்தை விட்டா இத்த விட்டான்னு பேசிக்கிட்டே இருப்பான், கடைசியில் அத்து விட்டா. இதுதான் பசங்களோட நிலைமை. அதனால அந்த சிங்கிள் ட்ராக் எழுதின வந்து விவேக் ஓகே குட் இந்த மாதிரி. ஆனால் இன்னொன்று, இந்த காலத்துக்கு ட்ரெண்டுக்கு இப்படி தான் எழுதணும். நான் திரும்ப அந்த காலத்தில் ஒருதலை ராகத்தை மாதிரி எழுதுனா இதெல்லாம் என்ன மொழியில் பேசிட்டு இருக்க அத்தியாருன்றான். ஏன்னா இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், மேற்கில் தோன்றும் உதயம், இது நதியில்லாத ஓடம், நடைமறந்த கால்கள் தன்னின் தடயத்தை பார்க்கிறேன், வடமிழந்த தேர் ஒன்றை நாள்தோறும் இழுக்கிறேன், சிறகிழந்த பறவை ஒன்றை வானத்தில் பார்க்கிறேன், உறவுறாத பெண்ணை எண்ணி நாளெல்லாம் வாழ்கிறேன். அன்னைக்கெல்லாம் இலக்கியத்தை ரசித்தான், தமிழ் தெரிஞ்சுது. ஆனா பூத்தால் மலரு முதிரும் நெஞ்சில் பூத்தால் உதிரவில்லை, நிலவும் தேய்ந்து வளரும் அவள் நினைவோ தேயவில்லை. இந்த தமிழ்ல பேசணும்னா ஒரு சிங்கிள் இங்கிலீஷ் வார்த்தை பேச கலக்காம, ஒரு ரைமிங் இல்லாம இலக்கிய தமிழ்ல நான் 24 மணி நேரம் பேச முடியும். அது ஒரு காலம், அந்த காலம் வேற, அதெல்லாம் மலையேறி விட்டது. இந்த காலம் அத்து விட்டா காலம். இந்த காலத்துக்கு மாறி படம் எடுக்கக்கூடிய, நான் சொல்றது யதார்த்தத்தை பேசுறேன். காலம் மாறிக்கிட்டே இருக்குங்க. காலம் மாறும்போது நம்மளை மாத்திக்கணும். நான் மாற மாட்டேன் நின்றுட்டு இருந்தா உன்னை விட்டுட்டு வண்டி போயிடும். இல்லைன்னா டிஆர் இவ்வளவு நேரம் கழிச்சு வந்தோம், லேட்டா வந்தாலும் நீ சட்டன் ஹி வில் டிலே பட் ஹி won't deny சொன்னான். அந்த ஜோதிட ஆராய்ச்சியும் தெரிஞ்ச காரணத்தால லேட்டா வந்தாலும் டிஆரையும் கடைசியில பேச விடணும்னு. கடைசியில பேசினாலும் ஏன் கடைசியில பேச வரைக்கும் கூட்டம் இல்லாம எழுந்துச்சு போலாம சேலஞ்சு தான், வேற ஒண்ணும் இல்லை. இது தலைக்கணம் அல்ல, தன்னம்பிக்கையின் இலக்கணம். தப்பா எடுத்துக்க கூடாது. இன்னொன்னு, ஒரு நிமிஷம், எந்த மேடை கொடுத்தாலும் என்ன வேணா மேடை கொடுங்க, கிருபானந்த வாரியார் மாதிரி போய் பேசணும் ஒரு மேடை கொடுங்க. முருகனை பத்தி சொல்லணுமா, அங்க எதுவுமே சம்பந்தம். வேலுடையவனே, விடியுடையவனே, கோளுடையவனே, குன்றுடையவனே, மலையுடையவனே, மயிலுடையவனே, மதியுடையவனே, மணியுடையவனே, உடையுடையவனே, ஆறு முகமுடையவனே, ஏறு நடையுடையவனே, தமிழ் மடையுடையவனே, தெய்வாம்சம் நிறைந்தவனே, தெய்வானையை மணந்தவனே, அள்ளி மனம் கொடுத்தவனே, வள்ளிக்கரம் பிடித்தவனே, சேவற்கொடி வடித்தவனே, காதற்கவி படித்தவனே, பன்முகனே, நன்முகனே, இன்முகனே, சண்முகனே, அப்பா முருகா முத்து குமரா. இந்த தமிழும் தெரிஞ்சவன். ஆனா இங்க அத்து விட்டா, லுக்கு அத்தை விட்டா, ஜாட அத்தை விட்டா, வார்த்தை அத்தை விட்டா, மனச அப்படியே, அதுக்கப்புறம் வார்த்தை விட்டா, அப்புறம் அத்தை விட்டா, இதை விட்டா, மனசை விட்டா, எல்லாம் விட்டா, எஸ்எம்எஸ் விட்டா, சார்ஜ் பண்றதுக்கு தூண்டி விட்டா, கடைசியில் அத்து விட்டா. இது லேட்டஸ்ட் இந்த காலம். இல்லை 100 நாள் ஒரு படம் ஓடும் நம்புறதே எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு வடச்சென்னைனா எப்போவுமே ஒரு பயம்தான் வரும். தனுஷ் வந்து
இனிஷியலாக கொஞ்சம் இது இருந்தது. ஆக்சுவலாக இந்த கேள்வி வந்து என்ன கேட்கவே கூடாது. அவங்க காசு கொடுக்குற வரைக்கும் தான் படம் எடுக்க முடியும். ஆக்சுவலாக நான் ஸ்கிரிப்ட் எழுதலை இந்த படத்துக்கு, அது டம்மி தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். இருந்தாலுமே வந்து அடித்து ஸ்கின் வந்து அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நாங்கள் ஒரு டீசர் கட் பண்ணியிருந்தோம், நிறைய இந்த கெட்ட வார்த்தைகள் எல்லாம் போட்டு சார் ரெடி சார் நான் ரெடி சார் டேக் சார்